டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னையிலேயே மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, மக்கள் டெய்லி அவதிப்படுகிற ஒரு பிரச்சனை, சந்திக்கிற ஒரு பிரச்சனை, இது இருந்தால் போதும்பா எங்களுக்கு அப்படின்னு மக்கள் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மின்வெட்டு இல்லாமல் சீரான மின்சாரம் கிடைக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது. தாவேக ஆட்சி பொறுப்பெடுத்துட்ட பிறகு இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மின்வெட்டுகள் அப்படின்றது அதிகரிச்சுட்டே இருக்குது. இது சென்னையில் மட்டும்தான் அதிகரிக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் திருச்சி மாநகர் போன்ற இடத்துலலாம் பயங்கரமாக இது எதிரொலிக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே தாவேக அரசு பொறுப்பேற்றதுல தான் இந்த மின்வெட்டு பிரச்சனை அப்படின்றது இங்கே அதிகரிக்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி செய்யும் போது இந்த பிரச்சனைகள் வந்துதா அப்படின்னா கிடையவே கிடையாது. திமுக ஆட்சி செய்யும் பொழுதும் இந்த சம்மர் எல்லாம் வந்தது, எல்லாமே வந்தது. அப்போது இந்த மின்வெட்டு அப்படின்றது இருந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த மின்வெட்டை எப்படி சீர் செய்யணும் அப்படின்றதுல திமுக ஆட்சி ரொம்பவே என்ன பண்ணுது, மக்களுக்கு இது ரொம்ப அடிப்படை அப்படின்றதுல அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப துரிதமாக என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. ஆனால் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து இங்கே மெத்தன போக்கு தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக மின்சாரத்துறையை தான் ரொம்ப ஆக்டிவில் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டெய்லி சந்திக்கிற பிரச்சனை அதுதான். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன பண்ணார், டெய்லி பிரஸ் மீட்டை சந்திக்கிறார். சிஎம் பிஸியாக இருக்கிறாரோ இல்லையோ, இல்லை மற்ற அமைச்சர்கள் பிஸியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, நிர்மல்குமார் அவர்கள் டெய்லி என்ன பண்ணுறாரு, பிஸியாக இருக்கிறார். ஏன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு அவரை பிஸியாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க, அங்கங்கே மறியல் பண்ணுறாங்க, அங்கங்கே பிரச்சனைகள் வருது. ஸோ இதெல்லாம் சரி செய்கிற இடத்துல நிர்மல்குமார் அவர்கள் இருக்கிறதுனால மக்கள் பிஸியாகவே அவர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமாக சொல்லணும்னா, இருக்கிற அமைச்சர்கள்லேயே இப்போ ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்கிற அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் தான். சிஎம் கூட அந்த அளவுக்கு ஸ்பீடாக வேலை செய்ய மாட்டேங்கிறாரு, மற்ற அமைச்சர் கூட ஸ்பீடாக வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ நிர்மல்குமார் அவர்கள் தான் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்கிறாரு அப்படின்னு பல பேர் என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கங்கே மின்வெட்டுகள் ஏற்பட்டிருக்கு, அதை சரி செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு இவர் இருக்குது அப்படின்றதுனால தான் அப்படிலாம் ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதுல தான் இது நடக்குதா அப்படின்னா ஆமாம் நடக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு கொளத்தூர் தொகுதியெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு தொகுதி, சிஎம் தொகுதிங்க. அந்த சிஎம் தொகுதியில் எப்படியெல்லாம் இருந்தது, முக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை கிடையாது, கரண்ட் பிரச்சனை கிடையாது, எந்தவித பிரச்சனை கிடையாது அப்படின்னு அந்த தொகுதி மக்கள் சொல்கிறத நம்ம இங்கே கேட்குறோம். ஆனால் இங்கே அவரை தோக்கடிச்சோம், ஆனால் நாங்கள் அவதிப்படுகிறோம் அப்படின்னு கூட சில மக்கள் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெரம்பூர் தொகுதி எடுத்துக்கோங்களேன். பெரம்பூர் தொகுதி இப்போ என்ன தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் தொகுதி. இந்த சிஎம் தொகுதியிலே டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது, அது மாத்திரம் இல்லாமல் கரண்ட் அடிக்கடிக்கு கட் ஆகுது, மக்கள் வீதிக்கு போராடுறாங்க. இன்னும் இந்த தொகுதி எம்எல்ஏவான சிஎம் அவர் என்ன பண்ணுறாரு, கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இதுக்கான ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினாலும் அதிகாரிகளும் சரியாக என்ன பண்ண மாட்டாங்கிற, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு மெத்தன போக்கில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் பெரம்பூர் தொகுதியிலிருந்து வருகிற மக்களுடைய குரல்கள் இங்கே ஒலிக்குது அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஒரு சிஎம் தொகுதியே இவங்க ஒழுங்காக வச்சுக்க முடியல, ஒட்டுமொத்த 234 தொகுதியில் இவங்க எப்படிப்பா வச்சுப்பாங்க அப்படின்னு கூட மக்கள் என்ன பண்ணுறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிரச்சனை ஒன்று தானே. அது சிஎம் தொகுதியாக இருந்தானே, மற்ற தொகுதியாக இருந்தானே, பிரச்சனை தான். கஷ்டப்பட போகிறது மக்கள் தான், அவதிப்பட போகிறது மக்கள் தான். இவங்களும் அவதிப்பட போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, குரல் கொடுக்குறாங்க. இதில் இந்த மின்வெட்டுனால மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு, சாதாரண ஒரு மின்வெட்டு தானே, ஏன் கொஞ்ச நேரம் மின்வெட்டில் இருக்க முடியாதா, ஏன் கரண்ட் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இங்கே கேள்விகளை முன்வைக்கிறாங்க. தாவேகாவுக்கு முட்டு கொடுக்குறவங்க, அந்த தாவேகாவுக்கு முட்டு கொடுக்குறவங்களுக்கு எல்லாருமே இங்கே பாருங்க, வெயில்ல மின்வெட்டுல இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க சொகுசா உக்காஞ்சிக்கிட்டு உங்க முதலமைச்சர் எப்படி சொகுசா இருக்கிறாரோ அது போல சொகுசு வாழ்க்கை வாழ்றவங்க இங்க கிடையாது. இங்க ஏழை எளிய மக்கள், அன்றாட காட்சிகள், எல்லாம் உழைக்கிற மக்கள், எப்படா வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுப்போம், ஒரு ஃபேன் காத்துல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக நம்ம படுக்கலாம் அப்படின்றவங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வலிகள் வரும் அப்படின்றத அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். சும்மா சொகுசு வாழ்க்கையில் உட்காந்து பேசுறவங்களுக்கு தெரியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது இன்னொரு சிலருக்கு வேற வகை ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒரு வீட்டில் இப்போ சாதாரண மக்கள், இந்த நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிவி வாங்குறாங்களோ, இல்லை ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறாங்களோ, இல்லை ஏதோ ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறாங்களோ, இஎம்ஐ போட்டு தான் எடுப்பாங்க. யாரும் நெட் கேஷ் கொடுத்தலாம் என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இஎம்ஐ போட்டு தான் எடுப்பாங்க. அது மாதம் கடன் என்ன பண்ணுவாங்க, கட்டுவாங்க. ஸோ அப்படி தான் பெரும்பாலான வீட்டில் என்ன பண்ணியிருக்கு, இன்னைக்கு மின்சாரத்தில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் என்ன பண்ணுறது இருக்குது. ஸோ இப்படி கரண்ட்டுக்கு வந்து போகிறதுனால பட்டுன்னு போகிறதுல இதில் ஒரு சிலர் வீட்டில் இருந்ததுனால டிவி போயிடுது.
மிக்சி போயிடுது, கிரைண்டர் போயிடுது, வாஷிங் மிஷின் போயிடுது, ஃப்ரிட்ஜு போயிடுது. இப்படி இந்த மாதிரி ஒரு இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க ஒரு சில மக்கள். குறைகளும் சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி கரண்ட் வந்துட்டு போகுது, எங்கள் வீட்டில் டிவி போயிடுச்சு வாங்கி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டில் மிக்சி போயிடுச்சு வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை இந்த அரசு தான் அது பொறுப்பெடுத்து வாங்கி கொடுக்குமா? ஏன்னா கஷ்டப்பட்டு தாங்க ஒவ்வொரு பொருளும் வாங்குறாங்க. இல்லை எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கலங்க, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தா கூட ஒரு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் தேர்தல் அறிக்கையில் ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னாரு. திமுக வந்தால் கூட என்ன பண்ணிருக்கோம், 8000 கூப்பன் கொடுத்துருக்கோம், நீங்கள் என்ன பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் என்னமே கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையா? இப்போ இவர் கொடுப்பாரா, வாங்கி கொடுப்பாரா? இந்த சிஎம் வந்து எங்கள் வீட்டில் டிவி போயிடுச்சுங்க கரண்ட்னால வாங்கி கொடுப்பாரா, இல்லை ஃப்ரிட்ஜு போயிடுச்சு வாங்கி கொடுப்பாங்களா? இப்படின்னு மக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த மின்வெட்டு பிரச்சனை அப்படின்றதான். ஒவ்வொரு இடத்துல கை குழந்தை இருக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி அசௌகரியமான ஒரு சூழ்நிலை ஏற்படலை? ஏன்னா அனல் அடிக்குது. கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து வெயில் அந்த அளவுக்கு பிச்சு உதறுது. வெயில் காலம் போன பிறகு கூட இந்த வெயிலின் தாக்கம், அனலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. ஒவ்வொருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணுது, வேர்த்து விறுவிறுத்து ஊற்றுது. ஸோ இதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய இடத்துல தான் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னம்மா பதில் சொல்கிறாங்க இதை பற்றி கேட்டால், ஏங்க ஃபீஸ் கயிறை பிடிங்கின்னு போயிடுறாங்கங்க, ஃபீஸ் கயிறை பிடிங்கி போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே மின்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா காலையில் ஃபீஸ் கயிறு, ஏன்னா அவங்க சிசிடிவி காட்சியில் ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபீஸ் கயிறுலாம் போயிடுது. காலையில் ஃபீஸ் கயிறு பிடிங்கிட்டு போயிட்டா எப்படிங்க நைட்டு கரண்ட் கட் ஆகும்? சரி சென்னையில் வந்து ஃபீஸ் கயிறை பிடிங்கிட்டு போயிட்டா திருச்சியில் எப்படி கரண்ட் கட் ஆகும்? ஸோ இதெல்லாம் லாஜிக்கான கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்கிறாங்களா அப்படின்னா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் இல்லை. எது இருந்தாலும் திமுக மேலே பழிய போட்டு போயிட்டே இருக்கலாம். திமுக வேணும்ட்டு பண்ணுறாங்க, திமுக காரங்க தான் இதெல்லாம் செய்கிறாங்க, ஃபீஸ் கயிறை பிடின்னு போயிடுறாங்க. ஏங்க ஃபீஸ் கயிறை பிடின்னு போயிட்டா ஏன் வேறு ஃபீஸ் கயிறு அதை தூக்கி போட்டு மாட்டுறதுக்கு அப்படின்றது? சரி ஃபீஸ் கயிறு பிடிட்டு போயிட்டாங்களா, அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சிங்களா, அரெஸ்ட் பண்ணிங்களா, இந்த வேலைகள்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் காலையில் ஃபீஸ் கயிறு பிடின்னு போயிட்டா நைட்டில் எப்படிங்க கரண்ட் கட் ஆகும்? ஃபீஸ் கயிறு பிடிங்கிட்டு போயிட்டாங்க தெரியுது, ஏன் புது ஃபீஸ் கயிறு வாங்கி மாட்ட தெரியாதா? காலையில் ஃபீஸ் கயிறு எப்படின்னு போட்டால் நைட் எப்படி கரண்ட் கட் ஆகுது, அடுத்தடுத்த நாள் எப்படி கரண்ட் கட் ஆகுது? சரி சென்னையில் ஃபீஸ் கயிறு கட் பண்ணால் எங்கள் திருச்சியில் எங்கே கட் ஆகுது? இப்படின்னு லாஜிக்காக நம்ம கேள்விகள் கேட்டாலும் இவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா, திமுக தான் காரணம், திமுக சதி செய்யுது. ஏன்னா அதிகாரிகள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, திமுக காரங்களாக இருக்கிறாங்க. ஸோ திமுக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆளுங்களை செட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு எம்எல்ஏ முதற்கொண்டு அமைச்சர்கள் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான ஒரு பொய். ஆட்சி உங்ககிட்ட இருக்குது, எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, திமுக இதில் சீனே கிடையாது. ஆனால் திமுக தான் பண்ணுது. திமுக இருக்கும் பொழுது எந்த ஒரு கரண்ட் பிரச்சனையே கிடையாது. சரி ஓகே, திமுக இதை பண்ணுதுன்றாங்களே, இவங்க சொல்கிறாங்களே திமுக இதை பண்ணுதுன்றாங்களே, திமுக கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போங்க. திமுகவா இங்கே மினிஸ்டராக இருக்கிறாங்க, திமுக தான் அப்படி பண்ணுறாங்கன்னா திமுக கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. ஒருவேளை அவங்க கிட்ட கொடுத்து பாருங்க, அவங்க இந்த மின்வெட்டு பிரச்சனை வருதா, ஒருவேளை இந்த மின்வெட்டு பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கிறாங்க. சும்மா போகிற போக்கில் ஏதோ நச்சு விடுறது. மக்கள் இவங்களை சுற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மக்களை எப்படி திசை திருப்பலாம், இவங்க இன்னும் நினச்சின்னு இருக்காங்களா, இன்னும் என்ன பைத்தியக்காரன்னு நினச்சின்னு இருக்கிறல அப்படின்ற காமெடி மாதிரி தான். இன்னும் இவங்க எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்களா தெரியல. அதனால் எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க, எது உங்களுடைய ஆட்சியினுடைய கையாளத தன்மை மக்கள் இப்போதான் புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டது தப்பு அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் இப்போ உணர்றாங்க. எங்கள் குழந்தைங்க சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டல, அது எந்த அளவுக்கு தப்பு அப்படின்னு இப்போதான் தெரியுது. எங்கள் தலையில் நாங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, விளிம்பில் இருக்கிற ஜனங்கள் கூட என்ன பண்ணுறாங்க, இங்கே கூக்குரல் வைக்கிறது நம்ம முறையிட்டதை பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் நம்மளை கேள்வி கேட்டால் இவங்க ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, திமுக மேலே பழிய போட்டுட்டு ஈஸியாக கடந்துட்டு போயிடுறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ தொடர் மின்வெட்டுக்கு யார் தான் காரணம், திமுக காரணமா இல்லை இந்த ஆட்சியாளர்கள் காரணமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.